ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டேஸ்டியாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டான சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இது டின்னருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், மார்னிங் டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. சேமியா கிச்சடி பண்ணுறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நான் 2 சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, ஒரு சின்ன கேரட்டு, பட்டாணி. இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பட்டாணி. உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே ஊற வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வதக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் காயெல்லாம் வேகும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பச்சை வாடை போகட்டும். இது கூடவே மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லாவே வந்துச்சு. ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ்வலாக 3 மினிட்ஸில் வந்துடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான், அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேமியா வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச தண்ணியும் வற்றிச்சு, சேமியாவும் வெந்துருச்சு. சேமியா நமக்கு உதிரியாக சேமியா கிச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா கிச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. இப்படி நீங்கள் ஒரு தடவை செய்து கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க இதே தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.